டாக்டர், லிகமெண்ட் டேர்னா லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்குமா? எல்லா லிகமெண்ட் டேருக்கும் சர்ஜரி வேணுமா? எல்லா லிகமெண்ட் டேருக்கும் சர்ஜரி தேவையில்லை. அதே மாதிரி லிகமெண்ட் டேர்னா பெர்மனெண்ட்டாக ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. லிகமெண்ட் டேர் வந்து பார்த்தீங்கன்னா அது 3 வகைப்படும். ஒன்று வந்து சிம்பிள் ஸ்ட்ரெயின், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் லிகமெண்ட் டேர், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் லிகமெண்ட் டேர். இது 3 வகை. இதில் வந்து மெயினாக வந்து சும்மா சாதாரணமாக நம்ம நடந்து போகும்போதே வந்து லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆகலாம், ஸ்லிப் ஆகி கால் ஸ்லிப் ஆகி. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ விளையாடும் போது கூட கால் ட்விஸ்ட் ஆச்சுன்னா அந்த லிகமெண்ட் ஸ்ட்ரெயினோ டேரோ ஆகலாம். லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து ஒரு நீங்கள் ரப்பர் பேண்ட் கொஞ்சம் ஓவராக ஸ்ட்ரெச் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். அதில் வந்து கம்ப்ளீட் டேர் எதுவும் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட உடனே போனதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ரேல மற்ற இன்வெஸ்டிகேஷன் எதாவது பார்த்துட்டு சிம்பிள் ஸ்ட்ரெயினாக இருந்ததுன்னா நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டு ஐஸ் பேக்ஸ் கொடுத்து கொஞ்சம் பெயின் ரிலீஃப் டேப்லெட்ஸ் கொடுத்தாவே அது ஒரு 2 வாரத்தில் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ கேப்போ இல்லை ஆங்கிள் கிரிப்போ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை வேர் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். மோஸ்ட்லி 90% வந்து இந்த லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் தான் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சொன்னது பார்ஷியல் டேர், அப்புறம் கம்ப்ளீட் டேர். இந்த பார்ஷியல் டேரும் கிட்டத்தட்ட வந்து நம்ம கன்சர்வேட்டிவாகவே மேனேஜ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேபி இதில் 2 வாரம்னா அதில் வந்து ஒரு 4 வாரம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வாரம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி கம்ப்ளீட் டேர்ன்றது வந்து ஒரு 5 to 10% தான் நடக்கும் மோஸ்ட்லி. அந்த டைமில் வந்து சில கண்டிஷன்ஸில் வந்து கம்ப்ளீட் டேர் இருக்கும்போது நம்ம அந்த லிகமெண்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு சின்ன சர்ஜரி மூலியமாக, கீஹோல் சர்ஜரி மூலியமாகவே பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டாக்டரோட அணுகுனீங்கன்னா அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க.